இந்த மாதிரி பாம்பாம் டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் 2 இன்ச் நமக்கு சதுரமாக 2 இன்ச்சஸ் வேணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சைஸஸில் மார்க் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த சதுரம் தான் நமக்கு பாம்பாம் டிசைன் வச்சு மடிக்கிறதுக்காக தேவைப்படுற அளவு. இதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எல்லா பீசஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 இன்ச்சஸ் கணக்கில். இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்குள்ள கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பாம்பாம் டிசைன் வைக்க போகிறோம். பாம்பாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட் பார்த்தீங்கன்னா கடையில் உங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபான்னு கிடைக்கும். இந்த பால்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பால்ஸ்லேருந்து நான் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக சுடிதார்ஸு, நெக் டிசைன் எல்லாத்துக்குமே பட்டுப்புடவை சட்டைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். இப்போது இது சென்டர் பார்த்து நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இது சென்டர். இந்த சென்டரில் நான் இதை வச்சு என் கைகளால் நல்லா இதை ரோல் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணதுக்கு சேம் கலர் நூல், இதோட சேம் கலர் நூலை நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வெளியில் விட்டுறேன். இந்தளவுக்கு நூலை வெளியில் விட்டுட்டு இந்த நூலை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்ற போகிறேன். டைட்டாக சுற்ற போகிறேன். ஓகேவா? நல்லா டைட்டாக அப்படி ஒரே அளவு வச்சு கையில் இந்த கையில் நூலை டைட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இதில் சுற்ற போகிறோம். நீங்கள் சுற்றும் போதே இந்த டைட்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது தனியாக உங்களுக்கு ஒரு முதல் பால்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? நல்லா இந்த நூலை டைட் பண்ணிக்கோங்க. இந்த கையில் இந்த நூலை பிடிச்சிக்கோங்க. துணியோட ஒன்றா சேர்த்து இந்த ஒரு பிடிச்சிக்கிட்டு நல்லா இந்த நூலை இப்படி சுற்றுங்க. டைட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை சுற்றிட்டு இந்த நூலும் இந்த நூலையும் ஒரு கட்டு கட்டிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நார்மலாக நம்ம கட்டுவோம்ல அந்த மாதிரி 2 தடவை நூலை இதோட ஒன்றா போட்டு இப்படி கட்டி எடுத்துருங்க. ஓகேவா? இப்படி கட்டி எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி நம்ம நூல் வந்து இவ்வளோ இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் விட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த நூலையும் 2 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நூலுமே 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க. ஓகேவா? இதே மாதிரி சேம் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோவும் எனக்கு இப்போ தேவைப்படும். அதனால இவ்வளோவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி ப்ராப்பராக நம்ம அலைன்ஸ் பண்ணி டிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஊரமாக எடுத்து வச்சுட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான் டிஷ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக பார்டர் அப்படின்னா இந்த பார்டர் தான் அப்படியே எடுத்து நம்ம வைக்க போகிறோம் நம்மளோட ஃப்ரண்ட் சைடில். இப்போ இந்த பார்டர் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் அலைன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பார்டரில் நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு 6 இன்ச்சஸ் அளவு எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 6 இன்ச்சஸ் அளவு நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் மடித்து தான் வைக்க போகிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் வைக்கக்கூடியது டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால 6 இன்ச்சஸ்க்கு நான் அளவு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பீஸு கட் பண்ணி வெளியில் எடுத்துடுறேன். இந்த 6 இன்ச்சஸ்க்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த 6 இன்ச்சஸை கட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு சேம் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து இது வந்து ஒன் சைடு அயன் கேன்வாஸ்ன்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க கடையில். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மினுமினுன்னு இருக்கும். ஓகேவா? இந்த மினுமினுன்னு இருக்கிற சைடை வச்சு கிளாத் அது மேலே வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா அயன் ஆகிடும். ஓகே? அப்போது இந்த சைடில் அப்படியே துணி வந்து ஒட்டிடும். நமக்கு இதை மாதிரி ஒட்டிட்டு நமக்கு இங்கே ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு கிளாத் எப்படி மடிக்கிறோம் இந்த இடத்துலையும் ஒரு மடித்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் ஃப்ரண்ட் சைடு கொடுக்க போகிறோம். அதனால் நான் இது அப்படியே வந்துட்டு ஒரு அயனிங் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நான் ஒரு 6 இன்ச்சஸில் அயன் பண்ணி எடுக்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டூ சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் ஒரு நெக் டிசைன் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் அயன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். பார்டர் சைஸில் நீங்கள் என்ன பார்டர் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த சேம் பார்டர் சைஸில் நீங்கள் வந்து அயன் கேன்வாஸும் எடுத்துக்கோங்க.
இப்போ எனக்கு இந்த இன்ச்சஸில் பார்டர் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ லென்த்தஸ்க்கு துணி தேவையோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு அயன் கேன்வாஸ் அளவு எடுத்துக்கிட்டு என்னோட சேம் பார்டர் சைஸுக்கு நான் அயன் கேன்வாஸை வெட்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் உங்களோட பார்டர் எந்த சைஸில் இருந்தாலும் சரி அந்த சைஸுக்கு நீங்கள் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அயன் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு டிசைன் ப்ராப்பராக ரெடி பண்ணோம் அப்படின்னா அயன் கேன்வாஸ் வச்சா ஃபிட்டாக நிற்கும். உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த அயன் கேன்வாஸ் வைக்கிறோம். ஓகேவா? எனக்கு இந்த சைஸில் நான் இப்போ ஒரு அயன் கேன்வாஸில் டிசைன் வந்து டிஷ் பண்ண போகிறேன். இதை எப்படி ப்ராப்பராக அயன் பண்ணிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அயன் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இது நம்ம ஃப்ரண்ட் சைடு வைக்கிறதுக்காக அயன் பண்ணியிருக்கோம். நம்ம பேக் சைடுக்காக பேக் சைடில் சரிசமமாக பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறேன் பேக் சைடில். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அயன் கேன்வாஸ் வச்சு ஒட்டினா நல்லா ஸ்ட்ரிக்டாக ஒட்டிக்கும். ஓகேவா? நான் வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து இப்போ டிசைன் கொடுக்க போகிறேன். அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு இதையும் மடிச்சுக்கிறேன். மடித்ததை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் அங்கே டிசைனாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? நான் வந்து ப்ராப்பராக இந்த டிசைனில் நான் மடித்து இந்த சைட்லலாம் மடிச்சுட்டு நான் கொடுக்க போகிற டிசைன் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? அதனால் நான் இந்த மாதிரி ஷேப்பில் அவங்க கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். அதனால் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனிங்காக கிளாத் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து லைனிங் கிளாத் எடுத்து இதுக்கு ஃப்ரண்ட் சைட் இப்போ எது நம்ம வந்து மேலே கொடுக்குறோம், இது கீழே கொடுக்குறோம். இப்போ இந்த வந்து உருவ டிசைன் இருக்கிறதுனால இதுதான் நம்ம வந்து கீழ்பாகமாக இப்படி ஃபிட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இதை மடித்து இந்த ஃப்ரண்ட் சைடில் இங்கே இருக்கிற அளவை நம்ம மடித்து வைக்கணும். ஓகேவா? அதனால நான் வந்து இதுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த லைனிங் கிளாத்தை வைக்கிறேன். லைனிங் கிளாத் வச்சு ஜஸ்ட் இதுக்கு ஒரு தையல் மட்டும் இப்போ நம்ம போட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ நான் லைனிங்கை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? லைனிங் மேலே வைக்கிறோம். நம்ம கீழ் பாட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வரோம். இப்போ இதுக்கு மேலே எக்ஸ்டர்னாக இருக்கிற கிளாத்தை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைட் கிடச்சிருச்சு. இதை திருப்பி நம்ம இங்கே ஒரு தையல் போட்டுருக்கோம். படிமான தையல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு ஒரு படிமான தையல். ஓகேவா? சேம் அதே தான் நம்ம இன்னொரு பார்டர்லையும் இதே மாதிரி படிமான தையல் அடித்து எடுத்துக்கலாம். நம்மளோட உருவத்துக்கும் மேல் பார்டர் இதுதான் நம்ம டிசைனாக வைக்க போகிறோம். அப்போ இதுக்கு மேலே லைனிங் வைக்கிறோம். லைனிங் ஃப்ரண்ட் சைடில் வச்சு பேக் சைட் திருப்ப போகிறோம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தஸை வெட்டி எடுத்துருங்க. நல்லா இப்படி நீவி விட்டிங்கனாவே நல்லா நின்றுக்கும். நின்னதை திரும்பவும் நம்ம அலைன்ஸ் பண்ணி திருப்பிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்துருக்கிறதுனால அதுவே நல்ல ஒரு ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு நிற்கும். அதனால நீங்கள் தனியாக வந்து எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்டிங்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இதை அப்படியே மடித்து தான் வைக்க போகிறோம். இது மட்டும் தான் நம்ம ஆப்போசிட் பேக் சைடில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தையல் விடுறோம். இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் மடித்து வைக்கிறதுனால கேன்வாஸ் வச்சு அயன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து தான் இப்போ நம்ம அங்கே வைக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது ரெண்டையும் கரெக்டாக ஒரே மாதிரி அலைன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாம்பாம் டிசைன் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி இதுக்கு இப்படி சென்டரில் பாம்பாம் டிசைன் வர மாதிரி. ஓகேவா? புரியுதா? இப்போது நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் உங்கள் கழுத்துக்கு கொடுக்க போகிறேன். அப்போது இந்த மாதிரி நமக்கு ஷேப்பை நாம் தான் ரெடி பண்ணிக்கணும். ரெடி இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இதை இப்படி மடிக்கிறோம். இப்படி மடிச்சுட்டு பாம்பாம் டிசைனை இதுக்கு சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக இப்போது நான் இங்கே சென்டர் படிச்சிருக்கேன்னா இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் கரெக்டாக ஒரு அலைன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாம்பாம் டிசைனை எடுத்து கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருக்கிறதும் உள்ளே தள்ளிக்கோங்க. இந்த துணியை வந்து இப்படி விரித்து விட்டுக்கோங்க. ஓகேவா? பாம்பாம் வந்து உருண்டையாக இருக்குது, அப்படியே உருண்டையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு திக்னஸாக இருக்கும். இப்படி துணியை இப்படி விரித்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் அடிக்கும் போது அந்த திக்னஸ் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்து இப்படி அந்த துணியை உள்ளே தள்ளி விட்டு வச்சுட்டு வாங்க. ஓகேவா? இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக அலைன்ஸ் பண்ணிக்கோங்க. அலைன்ஸ் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா வச்சுட்டு வாங்க. ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ஓட்டு தையல் விடுங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நூலும் கட் ஆகலாம். லைட்டாக நூலையும் லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் பாம்பாம் டிசைன் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை நான் சொன்ன மாதிரி இந்த நூல் ரெண்டையும் உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட நூலையும் உள்ளே தள்ளிக்கோங்க. இப்படி துணியை இப்படி இழுத்து விடுங்க. ஓகேவா? அப்படியே உருண்டையாக வைக்காமல் இப்படி துணியை நகர்த்தி விட்டு வைங்க. உங்களுக்கு அந்த இடத்துல திக்னஸ் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பாம்பாம் வந்து கரெக்டாக உள்ள அலைன்ஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி அலைன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி இப்படி அலைன்ஸ் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரியே கரெக்டா தையல் விட்டு வாங்க. ஓகேவா? ஜஸ்ட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஓன் இதை நம்ம பேக் சைடில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிசுரெல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த பிசுரெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்டர்ன் பிசுறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாம்பாம் டிசைனில் இருக்கிற இந்த துணியை மட்டும் தான் கட் பண்ணணும். இந்த பார்டர்ஸை சேர்த்து கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி இதை எடுத்துட்டு பாருங்க, பார்டர் அப்படியே தான் இருக்கு. பேக் சைட் திருப்பினீங்க அப்படின்னா உங்களோட டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்க இருக்கிற எக்ஸ்டர்ன் பீஸரே எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே உங்களோட டிசைன் சேம் அப்படியே அழகா வரும். நீங்க இந்த இடத்துல இருக்கிற உங்களோட ஓன் துணியை மட்டும் நான் சொல்ற மாதிரி பிசுறு வெளியே தெரியாம இப்படி மடிச்சுக்கி ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஓகேவா? பிசுறு வெளியே தெரியக்கூடாதுல நம்ம டிச் பண்ணதில், அதுக்காக எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தையல். ஓவர்லாக் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். ஓவர்லாக் இல்லை அப்படிங்கும் போது நாம் இந்த மாதிரி நாமளே ஓனா பிசுறு வெளியே தெரியாமல் மடிச்சு அடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடிச்சுட்டு இங்கே இருக்கிற எக்ஸ்டர்ன் பீஸரையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு உங்களோட டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பாம்பாம் டிசைன் வச்சு ரெடி பண்ணுற டிசைன்ஸை நீங்கள் ஓனாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக போடலாம். உங்களுக்கு பேக் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க. இப்போ எப்படி நம்ம இதை அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேக் சைடில் என்னோட பேக் சைட்
நான் வந்து என்னோட லைனிங் மட்டும் தான் கழுத்து கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் நான் கழுத்து கட் பண்ணல. ஓகேவா? அப்போது என்னோட ஃப்ரண்ட் சைடில் எடுத்து போட்டுக்கிறேன். இது என்னோட ஃப்ரண்ட் சைடு மேலேயே லைனிங் வைக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ நெக்லைன் திருப்பி பாம்பாம் டிசைன்லாம் வச்சு நெக்லைன் திருப்பணும். ஓகேவா? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாம்பாம் டிசைன் வச்சு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதனாலேயே நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பாம்பாம் டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பால் பெயின் வச்சு உங்களோட லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ பால் பென் வச்சு அங்கங்கே இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 துணியும் விலகாமல் இருக்க நம்ம வந்து இப்போது 2 சைடும் இப்போ பால் பென் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போது செட் பண்ணிவிட்டு ஒரு மெஷர்மெண்ட் பார்க்கணும், எந்த இடத்துல நம்ம இந்த பார்டரை வந்து இப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போது நான் இந்த கார்னரில் வச்சு இப்போ இது வரைக்கும் ஃபிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துக்கும் நான் மார்க் பண்ணுறேன். இது வரைக்கும் மட்டும்தான் நான் பாம்பாம் டிசைன் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த டிசைனை இதோட வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே பாம்பாம் டிசைன் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு கேப்பில் வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு பாம்பாம் டிசைனையும் எடுத்து நீட்டாக இப்படி உள்பக்கம் வச்சுக்கணும். பிசுறு வெளியில் இருக்கணும், பாம்பாம் உள்ளே இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சஸ் தள்ளி இப்போ பாம்பாம் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஏன்னா இங்கே தையல் அடிப்போம் கழுத்துக்காக, அதனால இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு 1/2 இன்ச்சஸ்க்கும் கீழே பாம்பாம் அடிங்க. ஓகேவா? சேம் இதே தான் எல்லா பீஸும் உள்ளே தள்ளிக்கிட்டு இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பக்கமாக வேணும் அப்படின்னாலும் அடுத்தடுத்து வைக்கலாம். தூரமாக வேணும் அப்படின்னாலும் அடுத்தடுத்து இப்படி வைக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சேம் வச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தள்ளி வச்சு உங்கள் பாம்பாம் டிசைனை கரெக்டாக வைங்க. நீங்கள் சுருட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரே மாதிரி சுருட்டி வைங்க, கரெக்டான ஷேப்பில் வைங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டே வரும்போது இப்போ நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நூல் வெளியில் இருக்கும்போதும் கரெக்டாக வந்து அதை இப்படி எடுத்து விட்டு வைங்க. இப்படியே எல்லா சைடும் வச்சுட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நெக்லைன் நான் திருப்ப தான் போகிறேன். இந்த இடத்துல எனக்கு பாம்பாம் டிசைன் தேவையில்லை. அப்போ நான் நெக்கை மட்டும் திருப்ப போகிறேன். நிறுத்திட்டு திரும்பவும் இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக நான் பாம்பாம் டிசைன் வச்சுட்டு வர போகிறேன். ஓகேவா?
ஒரே அளவா வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் வச்சுட்டேனா, இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணணும். ஓகே, சேம் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நான் இங்கே இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். இப்படி துணி சுருட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாம் இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, திரும்பவும் இந்த லைன்ஸ் ஃபுல்லாவே இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சுத்திலையும் இந்த இடங்கள்ல அர்க்கேட் கொடுத்துக்கோங்க. தையலை கட் பண்ணாம துணியை மட்டும் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி அர்க்கேட் கொடுத்துட்டே வாங்க. ஓகேவா, அர்க்கேட் கொடுத்துட்டு சேம் எல்லா பால் பின்னையும் எடுத்துருங்க. பால் பின் எல்லாம் எடுத்துட்டு திருப்பிக்க வேண்டியதான் நெக்க. உங்களோட பாம்பாம் டிசைன் இந்த மாதிரி அழகா கியூட்டா வந்திருக்கும். இதையிட நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ண கிளாத்தையும் மேல அட்டாச் பண்றீங்க. ஓகேவா, ரொம்ப அழகா உங்களோட பாம்பாம் டிசைன் வந்துருச்சுடா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இதை தான் அட்டாச் பண்ண போறீங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க இதே மாதிரி இந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற இந்த டிசைனை இதுக்கு மேல கொடுக்குறோம். ஓகேவா, இந்த கார்னர் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த 2 கார்னருக்கும் சென்டர்ல பார்த்து நம்ம இந்த டிசைனை ஃபிட் பண்றோம். ஓகேவா, எப்படி நமக்கு வேணும், இந்த டிசைன் எந்த இடத்துல நமக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ஒரு செக் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு செக் பண்ணிக்கிட்டு பால் பின் வச்சு செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஒரு நமக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு இப்படி அளந்து பால் பின் எடுத்து நல்லா நீட்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. துணி விலகாமல் இருக்க இங்கே செட் பண்ணிக்கோங்க. நல்லா அகட்டிக்கோங்க. கீழ்பாட் வந்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம கை அகலத்துக்கு லூஸ் விடாமல் நல்லா டைட்னஸாக இருக்கா அப்படின்னு பார்த்து அகண்டுட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஒரு பால் பின் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான்.
ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது துணிகள்லாம் நல்லா நீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு வரலாம். ஜஸ்ட் 1 லைன் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். திரும்பவும் ஒரு லைன் தையல் போட போகிறோம். பால் பின் எடுத்துருங்க. ரொம்ப க்யூட்டாக நம்மளோட பேக் சைடு வந்துடுச்சு நெக்லைன். ஓகேவா? இதே தான் சேம் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி போட போகிறோம் நம்ம ப்ளவுஸில். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ டிசைன் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம்டா. இந்த மாதிரி லைனிங்க்கு மேலே ஓகேங்களா, நான் வந்து இது என்னோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாம்பாம் டிசைனை இங்கேயும் ஃபுல்லாக நம்ம கொடுக்கறதுக்காக கொஞ்சம் இப்படி விரிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருந்தால் உள்ளே தள்ளி நம்ம இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஹெண்டிங் வரைக்கும் நம்ம சேம் இதையே தான் கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகே, இதே மாதிரி போன டைம் எப்படி வச்சோமோ அதே மாதிரி 1/2 இன்ச்சஸ்க்கு உள்ள நம்ம தையல் மேலே அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சஸ் கழுத்துக்கு அடிப்போம்ல, அதை விட்டு உள்ள நம்ம ஒரு 1/4 இன்ச்சஸ் கேப்பில் அடிச்சுட்டு வர போகிறோம். சேம் போன டைம் வச்ச மாதிரியே கேப் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டோம்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் கேப்பில் வைக்க போகிறோம். ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க.
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தஸ்லாம் வெட்டிடலாம். இப்போ இந்த சைட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அர்கேட் கொடுத்துடலாம். பால்ஸ் எல்லாத்தையும் நீட்டா அப்படியே அலைன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டா அலைன்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நாம தையல் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாம்பம் டிசைன் நேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இது வைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம டிசைன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்டர் பார்த்து இந்த மாதிரி வச்சுக்க போறேன். ஓகேவா? இப்போ என்னோட ஸ்டார்டிங்ல எந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேனோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த எட்ஜஸ்ல வச்சு ஓரமா தையல் அடிக்க போறேன். அப்போ இந்த எட்ஜஸை நான் இப்படி மடிச்சுக்கிறேன். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த எட்ஜஸை மடிச்சு இந்த ஓரத்துல நான் இப்போ படிமான தையல் விடும்போதே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? இதே மாதிரி பார்த்து விடுங்க. சேம் இந்த மாதிரி விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக கிடைக்கும். பாம்பாம் பக்கமாவே விடணும். இப்போ இந்த இடத்துல வரும்போதே நம்ம எந்த இடத்துல வந்து கார்னர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இப்படி கார்னர் கொடுத்துடணும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல கார்னர் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த இடத்துல நான் திரும்பவும் இப்படி ஒரு கார்னர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே மடிச்சுக்கிறேன். ஓகே, பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு 1 இன்ச்சஸ்ல நான் வந்து இந்த இடத்துல கார்னர் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கார்னர் நான் இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதை மடிச்சு இந்த இடத்துல இப்படி வந்துருதா கிராஸா, இதை நான் திரும்பவும் சென்டர் பார்த்து இப்படி மடிக்கிறேன். மடிச்சு துணியை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி உள்ள துணியை இன்செர்ட் பண்ணிட்டு நான் இப்போ தையல் அடிக்கிறேன். இந்த கார்னர் வந்ததுக்கு அப்புறம் நூல் கட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த கார்னர் வந்த உடனே நீடில வந்து லைட்டா இப்படி தூக்கிட்டு நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி பண்ணுங்க. இந்த கார்னர் வரைக்கும் இந்த முக்கோணத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேவா? திரும்பவும் அந்த ஷேப்க்கு இங்க கொண்டு வரணும். இப்போ இந்த எக்ஸ்டர்னா இருக்கிற துணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆம்கூல் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ வந்து எனக்கு இது கரெக்டா இந்த லேல வந்துரும். இந்த லைன்ல எனக்கு ஆம்கூல் லைன்ல வந்துரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நான் மடிக்க தேவையில்லை. இந்த சைட் பீஸ் கரெக்டா அப்படியே விட்டுறணும். ஜஸ்ட் இந்த லைன்ல மட்டும் நான் வந்து ஒரு தையல் விட்டுக்கிறேன். ஓகேவா? எனக்கு எவ்வளோ தூரம் வந்து ஆம்கூல் வருதோ அந்த லைன் வரைக்குமே நான் வந்து இப்படி தையல் விட்டுக்கிறேன். இப்படி விட்டு எடுத்துட்டேன்னா இந்த இடம் எனக்கு ஒரு ஷேப் கிடைச்சிரும். நான் சாரி கட்டும் போது இன்னமும் நல்லா இருக்கும். நான் ஆம்கூல் ஜாயின் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த டிசைன் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ்ல முடிஞ்சு இப்படி போயிடும். எனக்கு இந்த இடத்துல பார்டர் நல்லா நீட்டாக கிடைச்சிடும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இன்னும் ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும்.
இந்த மாதிரி லாஸ்ட்ல எடுத்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சது. ஓகேங்களா? செம்ம கியூட்டா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டுமே கிடைச்சிருச்சு.